ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மாபெரும் அதிரடி மாற்றத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒரே நாளில் அரங்கேற்றிருக்கிறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு செக் வைத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி அவர் என்ன செக்கை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வைத்திருக்காரு, இதனால் அவங்க என்ன மாதிரியான பின்விளைவுகளை சந்திப்பாங்க, இதை அடுத்து அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத வகையில் ஒரு மாபெரும் அதிரடி மாற்றத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரே நாளில் செஞ்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தனக்கு ஆதரவு அளித்த அதிமுக அதிருப்தி குழுவுக்கு அதிர்ச்சி அளித்த அதே நேரத்தில் திமுகவின் வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக அசைத்து பார்க்கும் வகையில் ஒரு பிரம்மாண்ட சமூக நீதிக்கான அமைச்சரவை விரிவாக்கத்தையும் செய்து முடித்திருக்கார். இந்த ஒரே கல் இரு மாங்காய் வியூகம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாங்க. இதனால் விஜய் அரசு தடையின்றி தப்பித்து கொண்டிருந்தாங்க. இந்த ஆதரவுக்கு பிரதிபலனாக தங்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு பெரிதும் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அமைச்சரவையில் எந்த ஒரு இடமும் அளிக்காம கழட்டி விட்டிருக்காரு. அரசியல் ரீதியாக ஆதரவை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அதிமுகவின் அதிருப்தியாளர்களை தனது அமைச்சரவைக்குள் சேர்க்காமல் தூர நிறுத்தியதன் மூலம் அதிமுகவின் ஒட்டுமொத்த அரசியலுக்கும் விஜய் மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் பிரதான எதிர்கட்சியான திமுகவுக்கு கடுமையான சவாலை உருவாக்கும் வகையில் தற்போதைய அமைச்சரவை விரிவாக்கம் அமைந்திருக்கிறது. திமுக பல வருடங்களாக தக்க வைத்து வரும் மண்டல மற்றும் சமூக ரீதியிலான வாக்கு வங்கிகளை உடைக்கும் வகையில் மிக துல்லியமான முறையில் புரட்சி கணிதத்தை விஜய் கையாண்டிருக்கிறார். 23 புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிவாக்கத்தில் சமூக பிரதிநிதித்துவம் என்ன மாதிரியான விஷயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது திமுக மற்றும் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு பகுதிக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு 8 அமைச்சர்கள் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சமூக சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் தலித் சமூகத்திற்கு 7 அமைச்சர் பதவிகளும் முஸ்லிம் சமூகத்திற்கு 1 அமைச்சர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாலின சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் தந்து 4 பெண் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். யாரும் எதிர்பார்க்காத வகையில் 2 பிராமணர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் தமிழக வரலாற்றில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டு புதிய கூட்டணி ஆட்சி சகாப்தம் தொடங்கியுள்ளது. மேலும் வரும் நாட்களில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகளை முழுமையாக தக்க வைக்க IUML கட்சிக்கு 1 அமைச்சர் பதவியும் பிசிக கட்சிக்கு ஒரு தலித் அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டு உள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் சமூக பகிர்வும் திமுகவுக்கு வரும் தேர்தல்களில் மிகப்பெரிய வாக்கு சரிவை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தின் கீழ் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 23 புதிய அமைச்சர்களின் முழு விவரங்களை இப்போ பார்க்கலாம். அதாவது ஸ்ரீநாத் 214 தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, எஸ். கமல் 112 அவினாசி சட்டமன்ற தொகுதி, சி. விஜயலட்சுமி 97 குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி, R.V. ரஞ்சித் குமார் 37 காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி, வினோத் 171 கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி, ராஜு 210 திருவாடனை சட்டமன்ற தொகுதி,
பி ராஜ்குமார் 155 கடலூர் சட்டமன்ற தொகுதி, வி காந்திராஜ் 38 அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி, பி மதன் ராஜா 217 ஓட்டப்பிராடம் சட்டமன்ற தொகுதி, கே ஜெகதீஸ்வரி 202 ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, எஸ் ராஜேஷ்குமார் 234 கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, எம் விஜய் பாலாஜி 98 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி, டி லோகேஷ் தமிழ்செல்வன் 92 ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, ஏ விஜய் தமிழன் பார்த்திபன் 90 சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி, ரமேஷ் 139 ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி, பி விஸ்வநாதன் 188 மேலூர் சட்டமன்ற தொகுதி, ஆர் குமார் 26 வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, கே தென்னரசு 29 ஸ்ரீபெரும்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, பி சம்பத்குமார் 118 கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, ஜே முகமது பர்வாஸ் 183 அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி, டி சரத்குமார் 31 தாம்பரம் சட்டமன்ற தொகுதி, என் மேரி வில்சன் 11 டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி, கே விக்னேஷ் 122 கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி என ஒதுக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி மற்றொரு புறமோ விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் வேசிகா மற்றும் இடதுசாரி கட்சிகளின் அரசியல் நகர்வுகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில விசிகா இடதுசாரி கட்சிகளின் நகர்வை மூத்த பத்திரிகையாளர் மணி மிக கடுமையாகவே விமர்சனமும் செய்திருக்கார். திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கட்சிகள் அரசின் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் வகையில் செயல்படுவதாகவும் இத்தகைய முரண்பட்ட நிலைப்பாடுகள் தொடர்ந்தால் விஜய் அரசு அதிமுகவின் ஆதரவை நாட வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் மணி காட்டமாக விமர்சித்திருக்கார். மணி சொல்லும் இந்த கூற்று சாத்தியமா? மூத்த பத்திரிகையாளர் மணி சமீபத்தில் ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் செயல்பாடுகளை மிக கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார். அவர் இது குறித்து என்ன பேசியிருந்தாருன்னா, இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தினம் தினம் பிளாக்மெயில் செய்து வந்துட்டு இருக்காங்க. சாசன எதிர்ப்பு மற்றும் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை இலக்கை மட்டுமே அளவுகோலாக கொண்டு செயல்படுவதாக கூறும் இவர்கள் அதே அளவுகள் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கும் பொருந்தும் என்பதை ஏன் மறந்துவிடுகிறார்கள் என்று புரியவில்லை. மக்கள் விஜயை நிராகரித்து விட்டதாக கூறும் இவர்கள் அதே விஜயை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய முரண்பாடு. முழுக்க முழுக்க திமுகவின் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படும் இந்த தோழமை கட்சிகள் விஜய் அரசு நீடித்துவிடக் கூடாது என்பதிலேயே குறியாக இருக்கின்றன. அரசின் திறத்தன்மைக்கு தேவையான அமைச்சரவை பங்கீட்டை ஏற்று மறுத்துவிட்டு வெளியில் இருந்து கொண்டு ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று அடிக்கடி மிரட்டுவது ஆரோக்கியமானது கிடையாது என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது பார்த்தீங்கன்னா இப்படி இம்சித்து கொண்டே இருந்தால் வேறு வழியின்றி விஜய் அவர்கள் அதிமுகவின் ஆதரவை நாடும் நிலைக்கு தள்ளப்படுவார். அப்படி ஒரு சூழல் உருவானால் அதற்கு முழுக்க முழுக்க இடதுசாரிகளும் விசிகாவுமே பொறுப்பேற்க வேண்டும். விசிகாவின் வாக்கு வங்கியில் 80% மேல் இப்போதே விஜய் பக்கம் சென்றுவிட்டது என்பதை அவர்கள் உணர மறுக்கிறார்கள். கட்சி அரசியலில் காலாவதியாகிவிட்டதை மறைக்கவே திருமாவளவனும் அவரது கட்சியினரும் குழப்பமான கருத்துக்களை தெரிவித்தும் வந்துட்டிருக்காங்க என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு.